தமிழக முதலமைச்சரே புறம்போக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார். சீமான் வந்து பப்ளிக்ல செருப்படுத்து காட்டியிருக்கிறார். இந்த தரம் வந்து பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவதூறா பேசுறாரு. அவரை ஜெயில வைக்க வேண்டாம் நான் சொல்லுவேன். அதுல எனக்கு குழப்பம் இல்ல. ஆனா கட்சியிலேயே வைக்க வேண்டாம்னு சொல்லுவேன். உங்களுக்கு புரியுங்களா? நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேல. அவங்க நாடு அப்புறம் யாரும் பேச மாட்டாங்கல்ல. அவங்களை திரும்ப திரும்ப சேர்க்கறீங்க, திரும்ப திரும்ப நிக்கிறீங்க, அப்ப உங்களுக்கு வேலை இல்லாம போயிரும்ல. அதான் நீங்க ஒழுக்கங்கிற நாம தானே கொண்டு வரணும். அப்ப எல்லாருமே இந்த மாதிரி பேசுறாங்க. ஒட்டுமொத்தம் முன்னாடி எல்லாம் 1-2 பேச்சா தீப்பொறி ஆர்வம் மாதிரி ஆட்கள் 1-2 பேச்சாளர்கள் பேசுவாங்க. இப்ப அவங்களோட பயங்கரமா வந்து அமைச்சர் பெருமக்களே பேசுறாங்க. நான் தலையை வெட்டிடுவேன், ஒரு தெரியாம அழிச்சிடுவேன், பெரிய பெரிய ஆட்கள் பேசும்போது நீங்க என்ன செய்வீங்க? அதெல்லாம் வன்முறை தூண்டக்கூடிய பேச்சு இல்லையா? இப்படி இருந்து நீங்க குண்டு வைக்காம போயிட்டீங்கிற மாதிரி நெல்லை கண்ணன் அவர்கள் பேசுனது தானே வந்து சிறையில் அடைக்கப்பட்டாரு. அப்ப நம்ம இது எல்லா இடத்துலயும் இந்த விழுமியங்கள் வீழ்ச்சிங்கிறது, இந்த வேல்யூ சிஸ்டம் வீழ்ச்சிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்குது. அரசியல் ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் அவங்க கவனம் எடுத்து சரியா பேச வேண்டிய இடத்துல இருக்கு. கட்சி தலைமைகள் நடவடிக்கை எடுத்து அவங்களே சிறுவனான சரியா போகும். 4 பேர் ஆக்ஷன் எடுத்தா தெரியும். உங்களை வந்து டெர்மினேட் பண்ணி மிரட்டா நீங்க யோசிப்பீங்கல்ல. சரிப்பா விடுப்பா நீங்க இன்னும் தானே செய்வீங்க, நம்மள யாரும் செய்ய மாட்டாங்க. அப்போ வந்து ஒரு அச்சம் இருக்கணும்ல. இதுக்கு சட்ட ரீதியான கண்டனம் தேவை, சட்ட ரீதியான தண்டனை நிரூபிக்கப்பட்ட பிறகு தேவை. நான் திரும்ப சொல்றேன், நான் வந்து அதுக்கு தான் திரும்ப உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் செந்தில் பாலாஜியும் ராஜாவும் கொண்டு வரேன். அவர்களை விசாரணை கைதியாக சிறை வைத்தது தப்புன்னு சொல்றேனே தவிர தண்டனை கைதியாக நிரூபிக்கப்பட சிறை வைங்கன்றேன். இதே வந்து நீதிமன்றம் முடிவெடுத்து கஸ்தூரி அவர்கள் பேசினது தப்புன்னு தீர்ப்பு கொடுத்துட்டு ஜெயிலில் வைங்கன்னு எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நான் ஒரு விசாரணை கைதியாக சிறையில் அடைச்சிக்கிட்டே போகாதீங்க. அது வந்து குற்றம் செய்யாமலே தண்டனை கொடுத்த மாதிரி ஆயிடுது. அப்போ குற்றம் நிரூபிக்கப்பட்டோம், நம்ம விரைவாக விசாரணை பண்ணுங்க. இந்த பெயில் கேஸ்லாம் விசாரிக்க மாட்டேமா, நேரடியாக கேஸை விசாரிச்சிருங்க. ஒரு சீட்டிங்கில் முடிஞ்சிருப்பேன். இந்த கேஸுக்கு என்ன சார், ஓப்பன் ஷட் கேஸ் தானே சார். நீங்கள் வந்து பேசின வீடியோ கண்ணில் இருக்குது, அன்எடிட்டட் வீடியோ உங்கள்கிட்ட இருக்குது, தமிழில் பேசியிருக்காங்க, நம்ம நீதிபதிகளுக்கு தெரியும். பெயில் விசாரணையிலேயே மெரிட் ஆஃப் கேஸ் விசாரிச்சலாம் சார். 1/2 மணி நேரம் போப்பா கூட விசாரிச்சுங்க. 1000 கூட்டா 1000 முடிச்சிடலாம்ல. கேட்கறதுக்கு ரொம்ப எக்ஸசிவாக தெரியும், ரொம்ப இன்ப்ராக்டிக்கலாக தெரியும். ஆனால் கொஞ்சம் நிதானமாக யோசிங்க, முடிஞ்சு போச்சு அந்த இடம். அங்கேயே முடிச்சிடலாம்ல. அதுக்கு மேலே நீங்கள் அப்பீலுக்கு போங்க. இப்போ நீங்கள் பெயில் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, அவங்க அப்பீலுக்கு அவங்க ஏபி கிடையாதுட்டாங்க, ஆன்டிசிபேட் பெயில் கிடையாதுட்டாங்க, அவங்க உள்ளே வச்சுட்டாங்க. அவங்க பெயில் கேட்டு இப்போ ஹைகோர்ட்டுக்கும் மற்ற இடத்துக்கு போவாங்க. அங்கே ஒன்று வரும்ல. அதை மாதிரி அன்னைக்கே நீங்கள் அவங்களை விடுதலை பண்ணிடுங்க, இல்லை தண்டனை கொடுத்துருங்க. திரும்பி அவங்க மேலே தானே போவாங்க. ஸோ அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. கேஸ் முடிஞ்சு போச்சுல்ல. அப்போ நம்ம யாருமே பேச மாட்டோம்ல. குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆராசா தண்டிக்கப்பட்டு சிறையில் இருந்தால் நம்ம பேச மாட்டோம்ல. அவர் விசாரணை கைதியாக சிறையில் இருந்தாலும் தானே பேச்சு. என்ன சார் இவ்வளோ நாள் விசாரணை வச்சிருந்தீங்க, அப்புறம் பார்த்தா நீங்கள் வந்து ஆக்கி இதில் விசாரணை அமைப்புகள் வந்து ரொம்ப காலந்தாழ்த்தி தனி மனித சுதந்திரம் பறி போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீதிமன்றம் இது கவனம் எடுத்துக்கணும். காவல்துறை போன்ற விசாரணை ஆணையங்கள் வந்து கட்டாயமாக அரசாங்க அரசியல் அழுத்தங்களுக்கு உட்படுகிறார்கள். அதை நம்ம மறுக்க முடியுமா? அப்படி நம்ம கனவு உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் போடுறது, ஒரு ட்விட்டர் போடுறது, ஒரு லைக் போடுறது, ஷேர் போடுறதுக்குலாம் வந்து கைதில் நடக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு கமெண்ட் பண்ணுறது, யார் பேசுறது, எந்த கட்சியிலேருந்து ஒரு தப்பான வார்த்தை வரலன்னு சொல்லுங்க. நான் வந்து தமாக வாசன் அவர்களை தவிர வேறு யாரையும் சொல்ல மாட்டேன். அந்த கட்சி ஒன்று சொல்லுவேன், தப்பாக பேச மாட்டாங்கன்னு சொல்லி அங்கேயும் வேறு யாராவது பழசம் ஏதாவது பேசியிருப்பாங்கன்னு யாராவது எடுத்து கொடுத்தான்னு சொல்ல முடியாது. அந்த கட்சிக்கு வேணால் ஒரு கேரண்டி கொடுக்கலாம். வேறு எந்த கட்சியில் மதிமுகலேருந்து காட்டுமா, கம்யூனிஸ்டுகள் தோழர்கிட்ட காட்டுமா, எந்த கட்சியிலும் வேணும்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எல்லாரும் ஜெயிலில் இருக்காங்களா? யாரையுமே ஜெயில் அடிக்க வேண்டாம்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ என் மீது எவ்வளோ தனிப்பட்ட தகவல் நடந்திருக்கும் நீங்கள் பார்த்தது இல்லையா? நான் அதை பற்றி பேச ரைட்டுங்க. அதுக்காக எல்லாரும் ஜெயில் அடித்தா ஜெயில் என்ன ஆகுதுன்ற அந்த மாதிரி கொண்டு போய் நிற்கக்கூடாதுன்ற